ஆக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் வெற்றி நடை போடுகிறது. சுமந்த், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். மீண்டும் திமுக ஆட்சி தான், EPS நேரத்தை வீணடிக்க வேணான்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி சொல்றாரு இன்னும் 3 அமாவாசைகளுக்குள் ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்றாரு. என்ன ஸ்ட்ராட்டஜியோட அவங்க பேசுறாங்க? இல்ல, ரெண்டு பேருமே தங்களுடைய தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்க வேண்டும், ஒரு உற்சாகம் கொடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள். அதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனால் இது ஒரு ஈன்லி கண்டஸ்டட் எலெக்ஷனாகத்தான் இருக்கக்கூடும். முதல்ல ஒரு 3-4 மாதங்களுக்கு இல்ல ஈவன் 2 மாதத்துக்கு முன்பு கூட திமுகவுக்கு ஒரு கிளியர் வின் அப்படிங்கிற ரீதியா இருக்கு. ஏன்னா எதிர் அணி பல பிரிவுகளாக பிளவுபட்டிருது. இப்போ டாக்டர் அன்புமணி வந்திருக்காரு, டிடிவி தினகரன் வந்திருக்காரு. ஒரு செம்பிள் இப்ப கூட என்னுடைய கருத்து என்னவென்றால் திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. ஆனால் பெருமளவுல முன்னாடி இருக்காங்களா? இது தேர்தலுங்கிறது ஒரு டெபினட்டா முடிஞ்சு போன விஷயமா என்று கேட்டால் உறுதியாக இல்லை. கேண்டிடேட் செலக்ஷன், கேம்பெயினிங், மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் அறிக்கை, இது எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு கால அவகாசம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் முடிவு ஆகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ இருக்கு இல்லைங்க சார். இப்போ NDA கூட்டணிக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி உள்ள வந்திருக்கிறாரு, டிடிவி தினகரன் வந்திருக்காரு. அப்படின்னும் போது அது ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணிருக்கு இல்லையா NDAவுக்கோ அல்லது அதிமுகவுக்கோ? அந்த நம்பிக்கையில் அவர் சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? இல்ல, நிச்சயமா 1.5 மாதம் டிசம்பர் மாதத்துல இருந்த NDA வாய்ப்பு வெற்றி பெறுவதற்கு இல்லைங்க. இப்போ வாய்ப்பு இருக்கிறது. அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள போகிறார்களா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பாருங்க. பட் நீங்க டிசம்பர்ல வெறும் அதிமுக, பாஜக, தமிழ் மாநில 3 கட்சிகள் உறுதியா ஜெயிச்சிருக்க முடியாது. இப்பொழுது பர்டிகுலரா விஜய் வேற ஒரு பக்கம் வாக்குகளை பிளவு படுத்தும் போது உறுதியா ஜெயிச்சிருக்க முடியாது. இப்போ ஒரு சான்ஸ் இருக்கிறது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு. ஒரு டஃப் ஃபைட்டாக இந்த தேர்தல் உருவாகி கொண்டிருக்கிறது. போக போகத்தான் நம்ம யார் வெற்றி பெறுவார்கள் என்று உறுதியாக கூற முடியும். பட் ஒரு நோ எலெக்ஷன், ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு இருந்த எலெக்ஷன் இப்போ ஒரு டஃப் ஃபைட்டாக மாறி இருக்கு. இல்ல, அங்கதான் ஒரு கேள்வி வருது இல்லையா டாக்டர் சுமந்த்? அப்போ இதுவரை 10 தேர்தலுக்கு மேலாக திமுக கூட்டணி தொடர்ச்சியான வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய அலையன்ஸ்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க கடந்த காலத்தினுடைய தேர்தல் வெற்றிகளினுடைய அடிப்படையில் சொல்லலாம் அடுத்து நாங்கள் தான் வருவோன்னு. அதிமுகவோ NDAவோ சொல்ல வேண்டிய தேவை எங்கே இருக்குது? 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே கூட்டணி தான் இருந்தாங்க, தோல்வி விட்டுறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் பிரிஞ்சு இருந்தாங்க, அப்பவும் தோல்வி. இடைத்தேர்தல்கள் தோல்வி. அப்படின்றப்போ 3 அமாவாசை கணக்கு EPS-ஓடது லாஜிக்கா? 2021 10 ஆண்டு ஆட்சி காலத்துக்கு பிறகு தேர்தலை சந்திக்கிறார்கள். அதுல ஆக்சுவலா 75 சீட்டு வாங்கினது ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அப்கோர்ஸ் தோல்வி அடைந்தார்கள் என்பது உண்மை. பட் அது ஒரு ரொம்ப ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அண்ட் அப்பவே டிடிவி தினகரன் இவர்கள் கூட இருந்திருந்தார்கள் என்றால் கிட்டத்தட்ட இன்னொரு 15 இடங்கள், 90 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது இந்த கூட்டணி. அந்த நாட்களிலேயே ஆன்டி இன்கம்பன்சி அவர்களுக்கு எதிராக இருந்த காலகட்டத்திலேயே இதே பாஜகவை வைத்துக் கொண்டு 75 இடங்களில் வென்ற ஒரு கட்சி நிச்சயமாக 5 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி திமுக அரசுக்கு எதிராக கொஞ்சமாகவும் இருக்கும். அதனால அவர்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறுவதில் அவர்களுக்கு நம்பிக்கை இருப்பதில் ஒரு நியாயம் இருக்கிறது. என்னன்னா இந்த எலெக்ஷனோட யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது தாவேகா இல்லை என்றால் நிச்சயமா இது ஒரு ப்ரெடிக்டபிள் எலெக்ஷன். இது கிட்டத்தட்ட ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட் ஆகி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்ப தாவேகாவினுடைய வருகை தேர்தல் முடிவுகளில் மாற்றம் ஏற்படுத்தும்னா அந்த மாற்றம் எல்லா கட்சிகளுடைய வாக்கு வங்கிக்குள்ளேயும் நடக்கும் இல்லையா? நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயும் ஸ்பிளிட் உருவாகும், அதிமுக திமுகவினுடைய கூட்டணிக்குள்ளேயும் வாக்கு ஸ்பிளிட் உருவாகும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல 3 கட்சிகளை தாண்டி அதிமுகவோ அல்லது திமுகவோ முன்னணியில் வர்றதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? அதாவது முதல்ல
விஜய் என்ன சொல்றாரு, திமுக தான் பிரதான அரசியல் எதிரியாக அவர் முன்னிறுத்துகிறார். திமுகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் அவர்களுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான பகுதி விஜய்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவருக்கு. இரண்டாவது, சிறுபான்மையினர் வாக்குகள், அது திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளா இருக்கலாம். ஆனால் அதனால விஜய் நாம் தமிழர் வாக்கு எடுப்பாரு, திமுக வாக்கு எடுப்பாரு, அண்ணா திமுக வாக்கு எடுப்பாரு, எல்லாம் உண்மை. ஆனால் பிரதானமாக திமுக வேண்டாம், திமுக வேண்டும் என்று கூறுபவர்கள் எத்தனை சதவீதம் விஜய்க்கு வாக்களிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இல்ல அங்கதான் அவருடைய லாஜிக் புள்ளின்றது இல்ல சுமத், டாக்டர் சுமத், எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அங்கதான் ஒரு லாஜிக் புள்ளி என்ன வருதுன்னா, அவர் அரசியல் எதிரியாக திமுகவை முன்னிறுத்தி பேசினாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய சிம்பல் எல்லாமே அதிமுகவா தானே இருக்குது. மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்தோடு செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிறாரு. தன்னுடைய பிரச்சார வாகனத்துக்குள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணாவையும் அல்லது எம்ஜிஆருடைய புகைப்படங்களை வச்சுக்கிறாருன்றப்போ அவருடைய வாக்கு வங்கி டார்கெட்ன்றது அதிமுகவா இருக்கு இல்லையா? அப்ப எப்படி திமுக அதுக்குள்ள நிற்கும்? அதிமுகனா ஆன்டி டிஎம்கே ஓட், அதுதான் பிரதானமா அவர் குறி வைக்கிறார். அது அதிமுகவுக்கு ட்ரெடிஷனலா இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனால் அதை மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள், பர்டிகுலரா கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த நபர்களுடைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகள், இதெல்லாம் ஒரு பகுதி. சிறுபான்மையினர் வாக்கு கிட்டத்தட்ட 100% டிஎம்கே அலையன்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பிளவு, ஈவன் ஒரு சிறிய பிளவா இருக்கலாம், பெரிய பிளவா இருக்கும்னு நான் சொல்லல, ஒரு சிறிய பிளவு இருந்தாலும் அந்த இழப்பு திமுக கூட்டணிக்கு தான் வரும். நிச்சயமாக எல்லாரையும் பாதிப்பார். ஆனால் நான் திமுகவை வீழ்த்த வந்திருக்கிறேன் என்று கூறும் போது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் அதிகமாக திரு விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சோ அதனால அவர் இல்லை என்றால், நிச்சயமா அவர் இந்த களத்தில் இல்லை என்றால் நிச்சயமா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக புரிஞ்சுக்க முடியுது. இப்போ திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் விஜய் வரார்னா, திமுகவை வீழ்த்தணும்னு தானே பாஜகவும் அதிமுகவும் வருது. திமுகவை வீழ்த்தணும் சொல்லி தானே நாம் தமிழ் கட்சியும் வருது. அப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸ்பிளிட் ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்கா திமுகவுக்கு தானே எல்லா சாதகமான சூழல் உருவாகும். அதேதான் நானும் சொல்றேன். திமுகவின் உடைய வாக்கு சதவிகிதம் 40, கூட்டணியுடைய வாக்கு சதவிகிதம் 40க்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேற எதிர் அணியில எல்லாரும் ஒன்று கூடினார்கள் என்றால் உறுதியாக 48% மேல போய் அதை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் பிளவுபட்டு இருப்பதனால் இப்ப நாம் தமிழர் ஓட்டு விட்டுருக்கு, அவங்க எப்பவுமே தனித்து போட்டிடுறாங்க. அதனால அந்த ஓட்டு திமுக ஆன்டி டிஎம்கே ஓட்டோட நம்ம கம்பைன் பண்ண முடியாது. ஏன்னா எப்பவுமே அது ஒரு கமிட்டட் ஓட்டு அவங்களுக்கு போட்டு இருக்காங்க. 5%, 7%, 8% அது இந்த முறை விஜய்க்கு வாக்குகள் போனால் அந்த 8% குறையலாம். அடிப்படையாக மற்ற நபர்கள் விஜய் அவர்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஒரு பகுதியை எடுக்கும் போது நிச்சயமாக அவர் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இல்ல அங்கதான் என்ன லாஜிக் கட்டுறீங்கன்னு கேட்கிறேன் சார். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னு தானே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் இருக்குது. திமுக வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்னா எப்படி லாஜிக்கா இருக்கும்? ஓட்டு 3 டைரக்ஷன் போனா திமுக அட்வான்டேஜ். இப்போ ஒருவேளை நான் ஒரு பேசிக்க சொல்றேன், விஜய் அண்ணா திமுக கூட்டணியில் சேர்ந்திருந்தால் குறைந்தது 160, 170 இடங்களில் அந்த கூட்டணி வென்று, அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மினிமம் 160 to 170 சீட்ஸ் அவங்க ஜெயிச்சிருப்பாரு. அவர் தனித்து போட்டியிடுவது மேபி ஏதோ ஒரு காரணத்துக்கு அவர் நினைக்கலாம், நாம தான் ஒரு 10% ஓட்டு வாங்கினாலும் 15% ஓட்டு வாங்கினாலும் நாளைக்கு தேர்தலுக்கு பிறகு அதிமுக பலவீனமாயிரும், நம்ம வந்துடலாம்னு நினைக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்கு திமுக ஜெயிக்கிறது அவர் விரும்பலாம், அதுவும் தெரியாது. இது ஒரு லாஜிக் ஆக எடுக்கப்பட முடிவு ஆக நாம் பார்க்க முடியாது. ஒரு லாஜிக்கினுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவாக இருந்தால் அவர் அதிமுக கூட்டணியில் அர்த்தம் வகித்து குறைந்தது ஒரு 20-25 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திற்கு சென்று
அவரும் ஒரு வேளை அமைச்சராகவோ துணை முதலமைச்சராகவோ இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு 10% ஓட்டோ 15% ஓட்டோ ஏதோ வருது, அதுக்கு தனியா நான் போறேன் அப்படின்னாக்க அது ஒரு லாஜிக்காக எடுக்க முடியாது. 5 வருஷம் கழிச்சு என்ன டாக்டர் சுமந்த், அங்கதான் ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்ப இவங்க எல்லாம் ஓரணியில் நின்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவங்க எல்லாருமே ஓரணியில நிக்காம ஸ்பிளிட் ஆகி பேசுறது அப்படின்றது திமுகவுக்கு எளிதாக்குறது இல்லையா? இவங்க எல்லாமே பாஜகவோட பி டீம், பாஜக தான் இதற்கான வியூகத்தை வகுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, இப்போ விஜயோடைய வாக்கு வங்கி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக சரிந்ததுன்னு வச்சுக்க, 10% கீழே போயிருச்சுன்னா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இப்பவும் வாய்ப்பு இருக்கிறது. விஜய் 20% எடுத்தாருன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பு அதிமுகவுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம். பிராக்டிக்கலா நம்ம பார்க்கும் போது அடுத்த ஒரு மாதத்தில் இவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறது, இவர் என்ன மக்களிடையே எத்தனை முறை சந்திக்க போறாரு, இவர் இதே மாதிரி பார்ட் டைமா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்பீச் மட்டும் கொடுத்துட்டு நிறுத்திட போறாரா, பனையூர் எல்லாம் அந்த வாக்கு சதவிகிதம் அவருக்கு 10 வருமா 15 வருமா 20 வருமா இல்ல பண்ணாத ஒருத்தவரால எப்படி சுமன் சாத்தியமாகும்? இப்ப அதிமுகவை நீங்க சொல்றீங்க, அதிமுக 2021 10 ஆண்டு காலத்தின் மீதான அரசின் மீதான அதிருப்தியை தாண்டி 70+ இடங்கள் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அது லாஜிக்கா இருக்கும். கட்சியுடைய கட்டமைப்பு, நீண்ட தேர்தல் அனுபவம், இது எல்லாமே. விஜயால என்ன முடியும்? விஜய் எப்போதுதான் மக்களை சந்திக்கிறார் அப்படின்றப்போ அவரால் வாக்குகளை அள்ள முடியுமா? இல்லைங்க, அதாவது ஒரு விசிறிகள் ஒன்று இருக்கிறது. அவர்கள் விஜய் அவர் முகத்திற்காக வாக்களிக்கிறார். அதனால அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக யோசித்து சிந்தித்து இவர் என்ன செய்ய போறாரு, இவருடைய கொள்கைகள் என்ன, திட்டங்கள் என்ன, அந்த ஆர்குமெண்ட்டுக்கே அவங்க போல. அவங்க விஜய் எங்களுக்கு பிடிக்கும் அதனால ஓட்டு போட போறோம், அவர் வந்தா செய்வாரு, என்ன செய்வாருன்னு அவரே சொல்லல, ஆனா இவங்களுக்கு தெரியுது அவர் செய்வாரு, நல்லது செய்வாரு. அந்த அடிப்படையில் போடப்படும் வாக்குகள் அது ரேஷனலோ ராஜ்யத்தினுடைய அடிப்படையில நீங்களும் நானும் விவாதிக்க பாயிண்டே கிடையாது. அந்த ஓட்டு அவருக்கு தான் போகும். அதை தாண்டி தான் நம்ம பேசுறோம். பொதுமக்கள் விஜய் விசிறிகளாக இல்லாதவர்கள் அவருக்கு வாக்களிப்பார்களா இல்லையா, அதுதான் பாட்டம் லைன். சரி, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். 2014 தேர்தலினுடைய தொடக்கத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வியூகத்துல கருணாநிதி வெர்சஸ் ஜெயலலிதா அப்படின்னு தான் தேர்தல் களத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனால் போக போகத்தான் லேடியா மோடியான்ற ஒரு ஸ்டேட்டஸ்குள்ள வராங்க. அப்படின்றப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை 2 கட்சிகளும் முன்னெடுத்தாங்கன்னா விஜயோ சீமானோ எங்க இருப்பாங்க? இதுலதான் பிரச்சனையே இருக்கு. திமுக தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது அதிமுக தான் எதிரி, அதிமுகவும் கூறிக்கொண்டிருக்கிறது திமுக தான் எதிரி. அது அவங்களுக்குள்ள அந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஏன் அப்படின்னா நைதர் பார்ட்டி விஜய்க்கு இடம் கொடுக்க வேண்டாம் என்று இரு தரப்பு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய ஃபேன் பேஸ் தான் இப்போ பிரச்சனை. அந்த ஃபேன் பேஸ் 5% 10% ஓட்டை எடுத்தாங்கன்னா நிச்சயமா அது திமுக எவ்வளவு. முதல்ல நம்ம என்ன சொல்றோம், விஜய் 25% எடுத்துருவாரு, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி 30% தாண்டாது அப்படிங்கிற பேஸ் இருந்தது. எல்லாம் போயிட்டு திரும்ப என்ன சொன்னாங்க, அதிமுக இருந்து எல்லா தலைவர்களும் வரப்போறாங்க, இன்னும் 2 மாசம் பாருங்க 1 மாசம் பாருங்கன்னாரு. ஒண்ணுமே ஒரு தலைவர் எடப்பாடி அவர்கள் கட்டுக்கோப்பாக கட்சியை ஒன்றிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான கூட்டணியாக மாறி இருக்கிறது. ஒருவேளை விஜய் சேர்ந்திருந்தால் ஒரு கிளீன் ஸ்வீப் அடித்திருக்கலாம். இப்பொழுது அந்த வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த தேர்தல் ஒரு கடும் போட்டியாகத்தான் அமையும். யாரும் ஸ்வீப் பண்ண போவது இல்லை. பேசலாம் டாக்டர் சுமந்த். டாக்டர் சுமந்த், உங்களுடைய பார்வை இறுதிக்கிறது. இல்ல, நான் அந்த நடுவுல கட் ஆயிட்டேன். அந்த போல்ல என்ன வலுவான கூட்டணி என்று 60% பேர், அதே மாதிரி யூடியூப்லயும் வலுவான கூட்டணி என்று 81% பேர் சொல்லியிருக்காங்க. தீவிர பிரச்சாரத்துக்கு 13, வாக்குறுதிகளுக்கு 27. சரி, வலுவான கூட்டணி அப்படிங்கிறது கரெக்ட். இதுதான். ஏன்னா இந்த அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது.
திமுக கூட்டணி ஏற்கனவே ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. ஸோ இது ஒரு 2 பவர்ஃபுல் கூட்டணிகளுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். எவ்ரி சீட் வில் பி கண்டெஸ்டட், கேண்டிடேட் யாரு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமாகிவிடும். இது ஒரு ஸ்வீப் இந்த அணிக்கோ அந்த அணிக்கோ இருக்க போவது இல்லை. மெயின் திங், விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரோல் என்னவாக இருக்க போகிறது, யாருக்கு உதவ போகிறார், யாரை கவுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்த 1 மாதத்தில் 1.5 மாதத்திற்குள் மேபி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல ஐடியா இந்த தேர்தல் எங்கு சென்று கொண்டிருக்கிறது என்ற ப்ரெடிக்ஷனை நம்ம கொடுக்கலாம்.